ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மயூரகவி அருளிய தோல் நோய்களை, கண் நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தின் 51 முதல் 55 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆக்ராந்த்யாவாஹ்யமானம் பசுமிவ ஹரிணாவாஹகோக்ர்யோ ஹரீணாம் भ्राम्यन्तं पक्षपादा जगति समरुचि सर्वकर्मैकसाक्षी शत्रुं नेत्रश्रुतीनाम् अवजयति वयो ज्येष्ठभावे समेऽपि स्थाम्नां धाम्नां निधिर्यः स भवदगनुदे नूतनस्तादनूरुः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். கருடனும் அருணனும் கூட பிறந்த சகோதரர்கள், பறவை இனத்தைச் சேர்ந்தவர்கள். மகாவிஷ்ணு கருடனை தனது வாகனமாக ஆக்கிக் கொண்டார். அதேவிதம் அவர் சூரிய பகவானுக்கு அருணனை ஒரு குதிரை போன்ற வாகனமாக நிர்பந்தமாக நியமித்தார். கருடன் ஒரு ஹரியைத்தான் தாங்குகிறான், ஆனால் அருணன் பல ஹரிகளுக்கு வாககனாக இருக்கிறார். இதில் இன்னொரு கருத்தும் உள்ளடங்கி இருக்கிறது. கருடன் ஒரு ஹரியின் சேவகன், ஆனால் அருணனோ பல ஹரிகளுக்கு, அதாவது குதிரைகளுக்கு எஜமானன். அவன்தான் உலகில் முதலான தேர் சாரதி. கருடன் பக்ஷபாதம் கொண்டவன், இறகுகளை வீழ்த்தி வீழ்த்தி பறப்பவன் என்று ஸ்லேடை பொருளும் உள்ளது. ஆனால் அருணன் எல்லோரிடமும் சமமான பரிவு கொண்டவன், அதாவது கருடனைப் போல பக்ஷபாதம் இல்லாதவன், எல்லா உயிரினங்களின் செயல்பாடுகளுக்கும் சாட்சியாக இருப்பவன். இருவரும் உலகத்தை சுற்றுபவர்கள். இப்படி கருடனுக்கும் அருணனுக்கும் சில ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இருந்தாலும் கருடனையும் வென்றவன் அருணன்தான். மேலும் அவன் வயதிலும் மூத்தவன். ஸ்திரமாக இருக்கும் ஜோதிகளுக்கு அவனே இருப்பிடம். தினமும் புத்தம் புதிய பொலிவுடன் இருக்கும் அருணதேவன் கால்கள் தொடைகள் இல்லாதவனாயினும் உங்கள் பாவங்களை களைபவனாக இருக்கட்டும். 52வது ஸ்லோகம். தத்தார்கை தூரனம் ரைர்வியதி வினயதோ வீக்ஷித சித்தசார்த்தைஹ சாநாத்யம் சாரதிர்வஸ்ஸ தசசதருச்சசி சாதிரேகம் கரோது ஆபீய பிராதரேவ பிரதத ஹிமபயஸ்யந்தினீந்துபாசஹ யக்காஷ்டாதீபனோக்ரே ஜடித இவ பிருஷம் சேவதே பிருஷ்டதோர்க்கம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். விண்ணில் இருக்கும் சித்த புருஷர்கள் வெகு தூரத்தில் இருக்கும் சூரிய பகவானை வணங்கி அர்க்யம் அளிக்கிறார்கள். அதே சமயம் அருணதேவனையும் வினயபூர்வமாக தரிசித்துக் கொள்கிறார்கள். இரவில் சந்திரன் தனது சீத்த கிரணங்களால் பனித்துளிகளின் பொழிவை ஏற்படுத்துகின்றான். விடிவதற்கு முன் அருணதேவன் அந்த பனிப்பொழிவை முழுமையாக அருந்த வேண்டி இருக்கிறது. அதனால் அவனுக்கு சீதளம் ஏற்பட்டு குளிரினால் உடம்பு வெடவெடுத்து போகிறது. அதை போக்கிக் கொள்ள நெருப்பு மூட்டி குளிர்காய வேண்டி இருக்கிறது. அதற்கு பின்புறம் இருக்கும் சூரிய தேவனின் வெப்பக் கதிர்கள் ஒரு பக்கம் உதவுகின்றன. அவன் முன்புறத்தை சூடுபடுத்திக் கொள்ள சுள்ளிக்கட்டைகள் தேவைப்படுகிறது. அவன் திக்குகளை ஜொலிக்கச் செய்யும் தொழிலில் ஈடுபட்டிருப்பதால் அதற்கு சிறிதும் பஞ்சமில்லை. இத்தகைய வர்ணனைக்குரிய அருணதேவன் ஆயிரக்கணக்கான கிரணங்களை கொண்ட சூரிய தேவனின் சாரதி, உங்களுடைய காப்பாளனாக இருக்கட்டும். 53வது ஸ்லோகம். முஞ்சந்திரஷ்மீந்திநாதௌ தினகமசமயே சம்ஹரம்ச்ச ஸ்வதந்திரஹ தோத்ர பிரக்யாத வீர்யோ விரத ஹரிபதா கிராந்திபத்தாபியோகஹ காலோத்கர்ஷால்லகுத்வம் பிரசபமதிபதௌ யோஜயன் யோத்விஜானாம் சேவா பிரீதேன பூஷ்ணாத்மசம இவ கிருதஸ்த்ராயதாம் சோருணோவஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரியதேவன் அருணதேவனின் தொண்டில் சந்தோஷமடைந்து அவனை தனக்கு சரிநிகராக நடத்துகிறார். இந்த கருத்தை மயூரகவி ஸ்லேடை அலங்காரம் கொண்ட வார்த்தைகளாக விளக்குகிறார். அதாவது வார்த்தைகள் ஒன்றுதான், பொருள்தான் மாறுபடுகிறது. அதனால் இருவருக்கும் அதே சொல் பிரயோகம் சமமாக பொருந்துகிறது என்பதை நிரூபணம் செய்கிறார்.
அருணதேவன் பட்சமாக அருணன் பகலின் ஆரம்பத்தில் குதிரைகளின் கடிவாளங்களை தளர்த்துகிறான். சாயங்காலம் வரும்போது அந்த கடிவாளங்களை இழுத்து பிடிக்கிறான். இப்படி அவன் சாரத்தியத்தில் சுதந்திரமாக செயல்படுகின்றான். சாட்டைகளை கொண்டு தனது சாரத்திய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துகிறான். குதிரைகள் ஓடும்போது அவைகளின் காலடி வைப்புகளை எப்பொழுதுமே கவனித்து வருகிறான். அதாவது அவைகள் சரியான பாதையில் செல்கின்றனவா என்று கவனிப்பதற்காக. பறவைகளுக்கு அரசனான கருடனை ஜனன காலத்தின் முன்னீட்டினால் நிர்பந்தமாக அவனை சிறுவனாகச் செய்தான். அவனுக்கு தம்பியின் ஸ்தானத்தை அளித்தான். இப்பொழுது சூரியதேவன் பட்சமாக பகலின் ஆரம்பத்தில் கிரணங்களை வெளிவிடுகிறார். பகலின் முடிவில் சாயங்காலத்தில் அந்த கிரணங்களை சுருக்கிக் கொள்கிறார். இப்படி அவர் சுதந்திரமாக செயல்படுகிறார். வேதோக்த ஸ்தோத்திர மந்திரங்களினால் அவருடைய பெருமை கியாதி பெற்றுள்ளது. ஹரிபதம் என்று கூறப்பட்ட ஆகாய வெளியை ஆக்கிரமித்திருப்பதில் எப்பொழுதும் ஈடுபாடு கொண்டவர். சந்திரனை காலபலத்தின் நிமித்தமாக அவனை சிறுமை ஸ்தானத்தில் இருக்கும்படி செய்கிறார். அதாவது பகலில் சந்திரனின் ஒளி பிரகாசிக்காமல் இருக்கும்படி செய்துவிடுகிறார், அல்லது சந்திரனுக்கு தேய்பிரைகளை ஏற்படுத்துகிறார். அதனால் தன்னை போல் முழு உருவம் சந்திரனுக்கு இல்லாதபடி செய்துவிடுகிறார். இவ்வாறு சூரிய தேவனுடன் சமமான ஸ்தானம் கொண்ட அருணதேவன் உங்களை ரட்சிக்கட்டும். 54வது ஸ்லோகம். शातश्यामालतायाः परशुरिव तमोरन्यवह्नेरिवार्चिः प्राच्येवाग्रे ग्रहीतुं ग्रहकुमुदवनं प्रागुदस्तो ग्रहस्थः ऐक्यं बिन्धन्त्य भूम्योरवधिरिव विधादेव विश्वप्रबोधे वाहानां वो विनेता व्यपनयतु विपन्नामधामाधिपस्य. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். அருணதேவனின் பெருமைகள் தொடர்கின்றன. இரவு என்பது ஒரு கருமையான காட்டுக்கொடியினால் அதனை கூரிய கோடரி போன்று வெட்டி களைபவன் அருணன். இருட்டு என்பது ஒரு காட்டு தீயானால் கொழுந்துவிட்டு எரியும் அதன் தீ நாக்குகள், அதாவது ஜுவாலைகள் அவனேதான். கிரகங்கள், நட்சத்திரங்கள் என்ற குமுதமலர்கள் ஆம்பல் பூக்கள் இரவில் மலர்ந்து ஒரே காடாகிவிட்டபடியால் கீழ்த்திசையில் சூரியனுக்கு முன்பாகவே உதயமாகும் அருணன் அவற்றை பிடுங்கி களைவதற்கு தன் கைகளை நீட்டுகின்றான். அருணோதயத்தின் போதே பல கிரகங்களும் நட்சத்திரங்களும் மறைந்து போய்விடுகின்றன என்பது திரண்ட கருத்தாக சொல்லப்படுகிறது. இரவில் ஆகாயமும் பூமண்டல பரப்பும் ஒன்றாக ஆகிவிடுவதால் வித்தியாசம் தெரியாமல் போவதால் அவ்விரண்டிற்கும் எல்லையே வகுப்பவன் போல் அருணன் இருக்கிறான். அதாவது இந்த இரண்டையும் தனித்தனியாக தெரியும்படி செய்கிறான். கல்பத்தின் ஆரம்பத்தில் பிரம்மதேவன் சிருஷ்டியை தொடங்கி ஜீவராசிகளை உயிர்ப்பித்து எழச் செய்கிறார். அதே போன்று அருணதேவன் உலகமனைத்தையும் துயிலிலிருந்து எழச் செய்கிறான். ஜோதிர் மண்டலத்தின் அதிபதியான சூரிய பகவானின் தேர்க்குதிரைகளின் சாரதி அவன். அப்படிப்பட்ட அருணதேவன் உங்களுக்கு ஆபத்து என்ற பேச்சுக்கே இடமளிக்காத நிலையை அருளட்டும். இந்த ஸ்லோகத்திற்குரிய விசேஷமான பலஸ்ருதி என்னவென்றால், ஆபத்துக்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லாத சுகபோக வாழ்க்கை அமையும் என்பதாகும். 55வது ஸ்லோகம். பௌரஸ்த்யஸ்தோய தர்த்தோஃ பவன இவ பதத் பாவகஸ்யேவ தூமஹ விஸ்வஸ்யேவாதி சர்கஃ பிரணவ இவ பரம் பாவனோ வேதராஷேஹே சந்தியான்ருத்யோஸ்ய வேச்சோரிவ மதனரிபோர்நந்தினாந்தீனிநாதः சௌரஸ்யாக்ரே சுகம் வோ விதரது வினதானந்தனஸ்யந்தனஸ்ய. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். அருணோதயம் என்பது சூரியன் உதயமாக போகிறார் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பு. இதனை விளக்க சில உதாரணங்கள். மாரிக்காலம் சீக்கிரம் வரப்போகிறது என்பதற்கு கீழ்த்திசையிலிருந்து வீசும் வாடைக்காற்று ஒரு அறிகுறி. அரணிக்கட்டைகளை உரசும்போது முதலில் புகை தோன்றும், நெருப்பு அடுத்தபடியாக தோன்றும் என்பதற்கு அது முன்னறிவிப்பு. உலக சிருஷ்டியின் போது முதலில் தோன்றுவது ஆகாசம் என்ற பூதம். பஞ்ச மகாபூதங்களான பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் என்றவற்றில் முதலில் தோன்றுவது. அதாவது ஆகாசத்தின் தோற்றம் உலக சிருஷ்டிகளுக்கு முன் அறிவிப்பு. வேதங்கள் மொத்தத்திற்கும் தோற்றத்தின் முதல் அறிகுறி பரம பவித்திரமான பிரணவம் என்ற ஓங்காரம்.
சந்தியா காலத்தில் பரமசிவன் தாண்டவம் தொடங்கும் முன் நந்திதேவர் மங்களவாத்தியத்தை அதாவது மிருதங்கத்தை முழங்கி முன்னறிவிப்பு செய்வது வழக்கம். இப்படி மேலே கூறிய வாடைக்காற்று, புகை, ஆகாயம், ஓம்காரம், நந்தியின் மங்களவாத்தியம் போன்று அருணதேவன் முன்னே தோன்றி சூரியனின் உதயத்தை முன்பிரகடனம் செய்கிறார். அவன் வினதாதேவியின் அரும்புதல்வன், சூரியனின் ரதத்திற்கு தேரோட்டி. இத்தகைய வர்ணனைக்குரிய அருணதேவன் உங்களுக்கு சௌக்கியத்தை அருளட்டும். இப்பொழுது 51 முதல் 55 வரையிலான ஸ்லோகங்களை மட்டும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆக்ராந்தியாவாஹ்யமானம் பசுமிவ ஹரிணாவாஹகோக்ர்யோ ஹரிணாம் भ्राम्यन्तं पक्षपादा जगदि समरुचि सर्वकर्मैकसाक्षीं शत्रुं नेत्रश्रुतीनाम् अवजयति वयो ज्येष्ठभावे समेऽपि स्ताम्नां धाम्नां निधिर्यः स भवदगनुदे नूतनस्तादनूरुः दत्तार्घैर्धूरनम्रैर्वियति विनयतो वीक्षितः सिद्धसार्थैः सानात्यं सारथिर्वः दशशतरुचसे सातिरेकं करोतु आपीय प्रातरेव प्रततहिमपयस्यन्दिनीरिन्दुभाषः यः काष्ठादीपनोग्रे जडित इव भृशं सेवते पृष्ठतोर्कम् मुञ्चन् रश्मीन्दिनादौ दिनगमसमये संहरंश्च स्वतन्त्रः तोत्र प्रख्यातवीर्यो विरतहरिपदाक्रान्तिबद्धाभियोगः कालोत्कर्षाल्लघुत्वं प्रसभमधिपतौ योजयन्योद्विजानां सेवाप्रीतेन पोष्णात्मसमयिव कृतस्त्रायतां सोरुनोवः शातश्यामालतायाः परशुरिव तमोरन्यवह्नेरिवार्चिः प्राच्येवाग्रे ग्रहीतुं ग्रहकुमुदवनं प्रागुदस्तो ग्रहस्थः ऐक्यं बिन्धन्त्य भूम्योरवधिरिव विधातेव विश्वप्रबोधे वाहानां वो विनेता व्यपनयतु विपन्नामदामाधिपस्य पौरस्त्यस्तो यदर्थोः पवन इव पतत्पावकस्येव धूमः विश्वस्येवादिसर्गः प्रणव इव परं पावनो वेदराशेः सन्ध्यानृत्योत्सवे चोरिव मदनरिपोर्नन्दिनान्दीनिनादः सौरस्याग्रे सुखं वो वितरतु विनतानन्दनस्यन्दनस्य हरिः ओम्. ओम आदित्याय नमः. ओम सूर्यनारायणाय नमः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தின் 51 முதல் 55 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இந்த சூரிய சதகத்தினை துதிப்பதன் மூலம் நம்முடைய தோல் நோய்கள், கண் வியாதிகள் குணமடைகின்றன. இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.